உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்பங்கள், மகிழ்ச்சிகள், மிகப்பெரிய வெற்றிகள் என்ற வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடாமல் நீங்கள் அணைத்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை நீங்கள் தொட போகிறீங்க. அதுதான் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரக நிலைகள் இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய போராட்டம் இல்லாமல் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் கிரகத்துடைய அமைப்பு இருக்குது. பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைலாக்கு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மற்றவங்க சொல்லுவாங்கன்னு. ஸோ இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். 12 ராசியில் ஒரு ஒவ்வொருத்தவங்களும் கேட்போம்ல, நீ என்ன ராசிம்மா, நீ என்ன ராசி தம்பி, என்ன ராசி பாப்பா அப்படின்லாம் கேட்போம். அப்படி கேட்கும்போது அப்படி கன்னி ராசி அப்படின்னு அந்த ராசியை நீங்கள் சொல்லும்போது கூட ஒரு சின்ன ஸ்மைல் வரும். அந்த கன்னி ராசி நீங்கள் சொன்னனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, உனக்கு என்னம்மா, நீ கன்னி ராசி அப்படிம்பாங்க. ஸோ ஆனால் அப்படி என்ன சொன்னாலும் உங்களுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிறாம உங்களை மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கீங்க, மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு உங்களை ஒரு புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனால் உங்களை யார் அதிகமாக புகழ்ந்து தள்ளுகிறார்களோ, யார் உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுகிறார்களோ, யார் உங்களை தான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவேன்னு சொல்கிறாங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக கிரகம் கொடுத்துரும். ஸோ அப்போ என்னென்னா, இப்போ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு பல கன்னிராசிக்காரங்க இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகிறத நிப்பாட்டிங்க. பரவாயில்ல சார், நான் நல்லவங்களா, ஓகே சார், நான் கெட்டவங்களா, ஓகே, நான் ஏன் சார் கவலைப்படணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு இப்போ தான் என்னுடைய அருமை கன்னிராசி அன்பர்கள் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ இந்த கன்னிராசிலாம் சுக்கிரன் வலிமை இழக்கிறாங்கிறது தெரியும். ஸோ இந்த வட்டம் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 4ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ அப்போ உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவைக்காக இருப்பு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். என்ன பண்ணணும், நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். உங்களுடைய எந்த வேலையில் என்ன தொகை வந்தாலும் சரி, எந்த தொழிலில் என்ன பெரிய ஒரு அமௌண்ட் வந்தாலும் சரி, அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்து வைங்க. பாதுகாப்பாக பேங்க்லேயோ அல்லது உங்களுக்கு தேவையான இடங்களில் என்ன பண்ணலாம், சேஃப்டி லாக்கரில் வச்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. சார் எங்கே சார் நீங்கள் வேறு சேஃப்டி லாக்கரில் வைக்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் முடியாதுன்னு நினைக்கும் போது தான் அது முடியாது. ஆனால் நீங்கள் முடியும்னு நினச்சி ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது எவ்வளோ தான் பிரபஞ்சம் உங்களுக்கு போராட்டத்தை கொடுத்தாலும் சரி,
எவ்வளோதான் நவகிரகங்கள் உங்களுக்கு போராட்டத்தை கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய இறை வழிபாடும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடும், உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடும் கூடவே இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த கன்னிராசி என்பதாய் உங்களுக்கு கிரகம் கொடுக்குது. புதிய பொருள்கள், புதிய செயல்பாடுகள் நீங்கள் என்ன பண்ணலாம், முயற்சி செஞ்சீங்கன்னா வாங்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. தொழிலில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், புதிய முயற்சிக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள், இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏதேனும் கவனங்கள் இருக்கா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய வேலையுடைய பணி சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா பேருக்குன்னு பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் உங்களை பண்ண வைக்க சொல்லி தூண்டுறாங்கன்னா அவங்களுடைய பேச்சுக்கு, அவங்களுடைய செயல்பாடுக்கு எக்காரணங்களும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்க்காமல் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் அதிகமான ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ராசியில் நம்முடைய கன்னிராசி என்பதாய நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள். நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்கிற ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பணும். உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து.
இன்னைக்கு ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்னைக்கு நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.